the bell icon on YouTube and don't miss another update. பைடன் 1000 தான் திட்டங்கள் வச்சிருந்தாலும் உக்ரைன் யுத்தமோ இல்லை காசா யுத்தமோ இல்லை சீனாவுக்கு எதிராக இப்படி பல விஷயங்களுக்கு பைடன் 1000 திட்டம் வச்சிருக்காரு. ஆனால் அந்த 1000 திட்டமும் பைடன் இப்போ 6 மாதத்துக்குள்ள போட்டது தான். பதவி ஏற்ற உடனே அவரோட திட்டம் முழுவதும் ரஷ்யா மட்டும்தான் ஃபோக்கஸ். எல்லா ஏஜென்சிகளும் ஒவ்வொரு டீமை நோக்கி போகும், ஒவ்வொரு இடங்களை நோக்கி. அப்படிதான் மற்ற இடங்கள்லாம் ஃப்ளாஷ் பாயிண்ட் ஆச்சே ஒழிய பைடனோட கவனம் பூரா ரஷ்யா உக்ரைன்ல தான் இருந்துச்சு. இப்ப எலெக்ஷனை ஒட்டி நெருக்கத்துல தான் காசாக்கு மனுஷன் ஷிஃப்ட் ஆனாரு. அவர் ஷிஃப்ட் ஆனாருங்கிறக்காக எலெக்ஷன்ல ஆப்போசிட் பிளேயரும் ஷிஃப்ட் ஆவாரா? ட்ரம்ப்பை பொறுத்த வரையும் உக்ரைன் யுத்தத்தையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. வெளிப்படையா மறைமுகமா எல்லா அரசியல் விளையாட்டும் அமெரிக்க தேர்தலில் உக்ரைன் விவகாரத்தை வச்சே பூந்து விளையாடுது. ட்ரம்ப் வந்தா ரஷ்யாவுக்கு ஆதரவா செயல்படுவாருங்கிறதா எல்லார் மனசுல இருக்கக்கூடிய ஒரே விஷயம். ட்ரம்ப் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. மனுஷன் செய்யும் போதுதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆள். அப்படி இருந்தும் ட்ரம்ப் கிட்ட அமைதிக்கான ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அவர் வந்த உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவார் அப்படின்னு அமெரிக்கால கடந்த 24 மணி நேரம் மிகப்பெரிய பரபரப்பாகி போச்சு. ஏன் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று என்ன, அதாவது அந்த அறிக்கை ட்ரம்ப்போட மனசுல உள்ள கால்குலேஷன் என்ன அப்படின்னா, டொன்பாஸையும் சரி கிரிமியாவையும் சரி ரஷ்யா கிட்ட கொடுத்துடுறது, போரை முடிச்சுக்கிறது. இதுக்கு உக்ரைனை கட்டாயப்படுத்துறது, உக்ரைன் சம்மதிக்காட்டி ஆயுதங்கள் பம்ப் பண்றது நிறுத்துறது, அவ்வளவுதான். அப்புறம் என்ன, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு மேல ஒத்துக்காட்டி ஜெலன்ஸ்கியை இவரே பிடிச்சி தந்துருவாராட்டுக்கு செய்யக்கூடிய ஆள் தான். ஆனா இதுக்கு ரஷ்யா ஒத்துக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ரஷ்யா அதெல்லாம் எப்பயோ மாறி போச்சு. அடிஷ்னலா இப்ப ஏகப்பட்ட நிலப்பரப்புகளை பிடிச்சி வச்சிருக்கு. அதெல்லாம் ரஷ்யாவுக்கு வேணும்ல, அதை எப்படி விட்டுட்டு போவார்கள் அப்படிங்கிறக்கு பதில் இல்லை. ஒருவேளை அதை சொல்லாம ட்ரம்ப் இருக்கலாம். இறுதி கட்டத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்துட்டு அதையும் சேர்த்து எடுத்துக்க, போ இதோட முடிச்சுக்க, நீ இல்ல சண்டை போட்டுக்க, நான் ஆயுதங்கள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு திட்டம் ட்ரம்ப் கிட்ட இருக்கு. வரவும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாருன்னு வேகமா அமெரிக்கா முழுவதும் பிரச்சாரம் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இதை நிறுத்திட்டோம் அப்படின்னா அமெரிக்கர்களோட வரி பணம் உக்ரைனுக்குள்ள நம்ம பம்ப் பண்ண தேவையில்லை. உக்ரைன் அதை எடுத்துட்டு யுத்தமும் பண்ணது இல்லை, பாதிக்கும் மேல ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சும் பைடன் நம்மளோட வரி காசை வேஸ்ட் பண்றாரு அப்படின்னு கொழுந்து விட்டு எரிஞ்சுச்சு. இறுதியான ஒரு விஷயம்தான் ரொம்ப ஹைலைட். என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உக்ரைனையும் தூக்கி தந்துருவாரோ அப்படின்னு எல்லாரையும் பயமுறுத்திருச்சு. அதான் ஜெலன்ஸ்கியை சேர்ந்த ஆட்கள், இந்த பக்கம் பைடனோட ஆட்கள், இப்படி எல்லாரையுமே பயமுறுத்திருச்சு. ஏன் அப்படின்னா, உக்ரைன் மக்கள் உக்ரைனோட அரசு தலைமையில இருக்கிறத மாதிரியே தான் ரஷ்யாவோட அரசு தலைமையிலையும் இருப்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான் அவங்களுக்கு. அவங்க ஒன்றும் ரஷ்ய தலைமையை வெறுக்கல. சொல்லப்போனா எல்லாமே ஒண்ணுதான், நம்ம தான் பிரிச்சு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அவரோட ஸ்டேட்மெண்ட் இல்லை, அவர் தனிப்பட்ட முறையில் இதான் திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த திட்டம் ஏன் வச்சிருக்காரு? மனுஷன் நல்லவர் இல்லை, அமெரிக்கா ரொம்ப நல்ல நாடு இல்லை, மக்களோட விருப்பத்துக்கு எதிராக போக மாட்டாங்கல்ல, அந்த மக்களோட நிலைப்பாடே இதான் அப்படின்னு ட்ரம்ப் வச்சிருக்காருன்ட்டாங்க. இது மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு. ஜெலன்ஸ்கி 7:30 அவரோட களத்தை பற்றி பேசுறதை விட்டுட்டு ட்ரம்ப் சொல்றதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ட்ரம்ப் எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் சொல்றாரு, ட்ரம்ப் இதனாலதான் சொல்றாரு அதனாலதான் சொல்றாருன்னு இவரையே போட்டு ஆத்தாத்துன்னு ஆத்திட்டு ரஷ்ய அதிபர் புட்டினையே விட்டாரு. ஏறக்குறைய இன்னைக்கு நிலைமை 50-50 தான். பைடன் ட்ரம்ப் 50-50. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்பை போய் இவர் பழச்சிக்க தேவையே இல்லை. அப்படி இருந்தும் எப்பவும் பண்ற முட்டாள்தனத்தை பண்ணார். ஆனா அதை அங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. ட்ரம்ப்போட அட்வைசர்கள், அடுத்தடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது அமெரிக்க ஏஜென்சில ஒரு செய்தி வந்திருக்கு, இந்த மாதிரி ட்ரம்ப் மனசுல இருக்கு, எதனால இருக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவருக்கு மனசுல இருக்கிறது ஒரே ஒரு திட்டம் தான். யாரு? ட்ரம்ப்போட மனசுல இருக்கிறது ஒரே திட்டம் தான். அதிபர் சீட்ல போய் உட்கார்ந்துட்டு தான் எல்லா சாத்திய கூறையும் பார்த்து முடிவெடுப்பாரே ஒழிய இப்ப அவர் மனசுல எந்த திட்டமும் இல்லை. அதனால வந்தது எல்லாம் பொய் தான், யாரும் நம்ப வேணாம், அப்படியே நம்புறா இருந்தாலும் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. ஆக மொத்தம் இது ட்ரம்ப் மனசுல இருந்து வந்த திட்டமான்னு தெரியல. ஆனா எலெக்ஷன்ல நல்லா புகுந்து வேலை செய்யுது, எல்லாரையுமே ஒரு பயம் காட்டிருச்சு. ஏன் அப்படின்னா, பைடனோட நிர்வாகம் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி ஐரோப்பால இருந்து எல்லாரும் தயாரா நிக்கிறாங்க.
ஏறக்குறைய கிளச்சு போட்டு வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ட்ரம்ப் வந்து அப்படியே ரிவர்ஸா மாறும், ரொம்ப சீக்கிரம் மாறும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறது தான். ஆனா இந்த மாரி அடிச்சு அந்த மக்களோட விருப்பமே ரஷ்யா கூட இருக்கிறது தான். ஒண்ணும் வித்தியாசம் இல்ல 2 பயலுகளுக்கும் அப்படின்னு அடிச்சு பயணிக்க ஆரம்பிச்சா, ஐரோப்பாவுக்கும் பிரச்சனை. உக்ரைன் யுத்தத்த வச்சு ரஷ்யாவ பகைச்சுக்கிட்ட குட்டி நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் சிக்கல்கள் தான். ஆனா, இத என்னோட திட்டமே இல்ல அப்படின்னு சொன்னது மூலியமா இப்ப பைடனுக்கும் சிக்கல். ஏன்னா இத கவுண்டர் பொசிஷன் எடுத்து பைடன் பேச ஆரம்பிச்சாருன்னா, நான் சொல்லாத ஒண்ண பேசிக்கிட்டு திரியிறான் பாரு அப்படின்ட்டு போயிருவார். உக்ரைன் யுத்தம் இப்பதான் அமெரிக்க தேர்தல்ல பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. சூடு பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 பிளேயர்களும் அத வச்சு தாறுமாறா ஓட்டு அரசியல நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்கு வெற்றி தோல்விங்கிறது ஒரு பக்கம். உக்ரைன் யுத்தத்துல உக்ரைன் தோல்வி எழுதப்பட்டாச்சு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன ஒண்ணு, பைடன் இருந்தாருன்னா கொஞ்சூடு நிலம் போகும். ட்ரம்ப் இருந்தாருன்னா கூடுதலான நிலம் போகும். இத தாண்டி ரஷ்யாவோட கணக்கு ஒண்ணு இருக்கு. ஆக மொத்தம் உக்ரைன் இந்த யுத்தத்தை ஏன்டா ஆரம்பிச்சீங்கன்னு கேட்டா, பைடன் சொன்னாரு ஆரம்பிச்சோம். பைடன் போயிட்டாரு முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் எழுதி வைக்கணும்.